மக்களே ஃபைனலா எல்லாம் முடிஞ்சு போவோம். இங்கே பாருங்க இந்த ஏரியாவை, இங்கே பாருங்க டோர்ச் எப்படியே நான் ஆஃப் பண்ணுற பாருங்க. சரியா, இது முழங்குதா? ஒன்றும் இல்லை. யார் சைக்கிள் வரியா? சரி வா, தண்ணி பத்தல் இருக்கா இல்லை? இது முடிஞ்சா டைமை பாருங்களேன். இங்கே இங்கே வைத்துறேன் நேரத்தை வந்து பாருங்க 8:02. சரியா போவோம்ண்ணே. எங்க அவரு மத்த உங்களை விட எங்க இருக்கு? எங்க எங்க இருக்கு? என்னடாப்பா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? தொழிலுக்கு போயிட்டு வந்தேன்னா பிடிச்சா உங்களுக்கு வாடகை காசு கொடுக்கணும்டா. இதை இழுத்து பிடிங்க. வாடகை காசு கொடுக்கணுமாண்டா, ஒரு தொழில் செய்யறதுக்கு பைவர் இல்லைன்னா கடை ஆத்துக்கு போறதுக்கு பைவர் வலை அப்படி இருந்தா படகு தோணி கையால வலிச்சு போறது அது இருந்தா கொஞ்சம் உதவியா இருக்குமாண்டா. நீங்க எப்படி என்னாரு அவருக்கு பார்த்து ஒரு பைவர் தாங்க. உங்க வீடு கல் வீடா? கல் வீடு தானேண்டா, அம்மாவுக்கு தந்த வீடு தான், எங்களுக்கு சீதனமா தந்த வீடு தான், அதுல இருக்கும். அதுக்கும் இப்ப புயல்ல ஒரு கண்ணு வீடு விழுந்துட்டேன்னா அது அந்த தேவையெல்லாம் சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு வேணுமென்னா எங்களுக்கு பைவர் இருந்தா தானே நாங்க தொழிலுக்கு போய் அவர் எங்களுக்கு கொண்டு வந்து தருவாரு தொழில் செஞ்சு. அப்ப கொண்டு வர தொழில் நான் உங்களுக்கு 2 பிடிச்சி வாடகை காசு கொடுத்தேன்னா எங்களுக்கு கொஞ்சமா தான் வருது காசு. எங்கடான்ற தேவையில மட்டும்தான் எங்களால சந்திக்க முடியுது. மகன் இருக்காரு, அவருக்கு இளம்பாடுக்கிற மழை பெஞ்சு குளிர் நேரம் அவரு ஒரு புள்ள 5 வயசு அவருக்கு இளம் படுக்கிற குளிர் நேரம் படுக்கிறது இல்லைன்னா சரியான கஷ்டப்படுறோம் நாங்க. அப்ப இப்ப இருட்டாயிட்டு நான் வந்து இப்ப இந்த முன்னுக்கு இருக்கிற வீடியோ போட்டு பாப்போம், அது உதவி கிடைக்கான்னு சொல்லி. நாளைக்கு இல்ல ஒரு 2-3 நாள் வாரம் இல்ல என்ன எப்படி என்ன வாங்க வந்து எப்படி என்னாலும் கொஞ்சம் எங்களுக்கு பார்த்து உதவி செய்யுங்க. என்ன வா எங்க டூரே போகணுமா? இல்லன்னா இந்த பக்கத்துல பங்கானி வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்தேன் நான். ஓமா நாங்க வீடு எல்லாம் கழிச்சுதான் நீங்க போனீங்க. இப்ப அதை பார்த்துட்டு வந்த நீங்க. ஓ இப்ப வீட்டுல யார் யார் இருக்கீங்க? நானும் எங்கட வீட்டுக்காரரும் மகனும் தான் இருக்கு. மகனுக்கு எத்தனை வயசு? 5 வயசு. இப்ப இரவைக்கு என்ன சாப்பாடு? இரவைக்கு இன்னும் சமைக்கலன்னா இதுல ஒன்றையும் காணல, சும்மா கிடக்கு. இதா வீடு? ஓ my god, இன்றைக்கு விட்ட போயில அவ்வளோ கிடைக்கு. ஐயோ, இது யாரு கட்டி தந்த வீடு? யாரு? இவரா உங்களோட ஹஸ்பண்டா? ப்ரோ வாங்க, என்னமே நல்லா இருக்கீங்களா? இது யாரு கட்டி தந்த வீடு? காட்டுறாங்க. Funded by World Bank, Europe Union, GOSL. தேசத்தை கட்டி எழுப்புதல் மற்றும் தோட்ட வீடு இருக்க பாவுமா. சரிங்களா? இது யாரு? இவன் சின்னவன் எடுக்கான். சாப்பிட்டானா? நல்ல நித்துறடாப்பா. ஹலோ ப்ரோ. ஹலோ. அவருக்கு இப்படி நான் படுக்கிறாரு, அவையில மழையை பெஞ்சா பொழைப்பு கத்துவாரு கூதல்ல. ஹலோ ப்ரோ. எத்தனை வயசு? 5 வயசு. 5 வயசு. நிம்மதியா படுத்துவாங்க பாருண்ணா. மழை பெஞ்சா குந்தி தெரிவிக்கிறார். மெத்த ஒண்ணும் இல்லையா? இல்லண்ணா. இப்ப நீங்க என்னதுல படுக்குறீங்க? எல்லாருக்கும் மழை பெஞ்சா இதெல்லாம் தண்ணி ஊத்து போடுறேன், மேல இருந்து தண்ணி ஊத்து போடுறேன். அதுக்கு சீலை போட்டு வைக்கிறாங்க. அப்படி ஊத்து போடுற அந்த அடையாளம் இருக்குன்னு இந்த மேல இருந்து கீழே
இது என்னது? அதெல்லாம் தண்ணி தானே இது என்ன எழுதிருக்கீங்க? அது கடவுள் நான் எங்கே என்னது செல்வி. இது யாரு போன் நம்பர்? தெரியா கடவுள் பிள்ளைல வந்து சும்மா விளையாட்டுக்கு வெத்தில தப்புறதா? அது அண்ணன் அம்மா கிடைக்கல சப்பி போட்டு அவர் சாப்பிடல. இப்ப இந்த வீடு உங்களுக்கு யாரு தந்தது? இது எங்களுக்கு அம்மா அங்க தந்த எங்களுக்கு சீதனமா தந்த வீடு தானே அண்ணா இது. இப்ப கல்யாணம் கட்டி எவ்வளவு காலம் நீங்க? கல்யாணம் கட்டி நாங்க 6 வருஷம் அண்ணா. அம்மா தந்து போட்டு அம்மா அங்க ஓலை வீட்டுல தான் போயிட்டாங்க. டோர்ச் எல்லாம் பலமா தான் இருக்குண்ணே. 2 டோர்ச் இருக்கு. ஏன் டோர்ச்? மீன் பிடிக்க போறோம் இல்லையோ? ஓ இரவையில போறேன்னா குசினி இருக்க பாப்பா. சாமா கொஞ்சம் இருக்குண்ணே. ஓமண்ணா இது ஆத்துக்கு போய் வந்ததுதானே நேற்று. அதுல ஆத்துக்கு போய் வந்ததுல அந்த 1000 ரூபாய் வந்துச்சு. அதுக்குரிய சாமான்களை கொஞ்சம் கொஞ்சம் வேண்டி வச்சிருக்கு. இந்த இஞ்சி பாருங்க சமைக்கிற நேரம் இதெல்லாம் தண்ணி வாருண்ணா. சமைக்கிற நேரம் பயந்து சமைக்கிறேன்னா இதெல்லாம் தண்ணி வாருது. இதெல்லாம் உடைஞ்சு போய் கிடக்குறப்ப கை மரமே மண்டையில உடைஞ்சு கீழே விழுந்துருக்கு. சமைக்கிற நேரம் பயந்து தானே நான் சமைக்கிறேன். பாருங்களேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லி. மழை பெஞ்சி செஞ்சா சமைக்கல அது பட்டியலாம் சமைக்கிறோம் நாங்க. அது தண்ணி பிடிச்சா சமைக்கிறோம். அடுத்த பக்கத்து வீட்டுக்கு இதுல சிவர் இப்படி இருக்கு சரி ஊத்த மாதிரி கருப்பு கருப்பா இருக்கு. சமையல்னாலயோ புகைக்கு? இது மட்டும் இல்ல நாங்கால கண்ணை உடைஞ்சிருக்குது. அதெல்லாம் அந்த தேவையெல்லாம் சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு கையில வசதி இல்ல. ஏன் அண்ணன் இங்க வாங்கிட்டு வாங்க. நீங்க இப்ப மீன் தொழிலுக்கு போறீங்க தானே? மீன் தொழிலும் நல்ல லாபம் தானே உங்களுக்கு இல்லையா? லாபம் அப்படி இல்ல. நான் இப்ப வாடகைக்கான நான் ஃபைபர் எடுத்து போறேன். இப்ப போனா அவங்கள சொல்ல ஃபைபர் அதாவது தோணி வாடகைக்கு எடுத்துட்டு போறீங்களா? ஓகே. இப்ப அவங்க சொல்லப்பட்ட டைமுக்கு தான் கொண்டு வந்து தோணியை கொடுக்கணும். அவங்க அந்த மைக்கு கொஞ்சம் கழட்டி ஒரு கடிச்சிருங்க. ஃபைபர் அடிச்சிருங்க ஒருக்கா. அண்ணா கடிச்சிரும். நான் தோணியை கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். போனான்னா அந்த 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்குலாம் தொழில் பார்க்கணும். இப்ப காலையில 6 மணிக்கு தோணி கொண்டு போனான்னா 12-1 மணிக்குள்ள மதியத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்க கையில தோணியை ஒப்படைச்சு கொடுக்கணும். அதுனா அந்த தோணிக்கு கொண்டு போகக்குள்ள நம்ம அதுகள் உடைஞ்சி விஷால கொள்ளால் உடைஞ்சா எல்லாம் நம்மட செலவு தான். இப்ப நான் 1000 ரூபாய்க்கு தொழில் செஞ்சா 1000 ரூபாய் அந்த தோணிக்கு போகுதுன்றீங்களா? ஒவ்வொரு நாளும் 1000 ரூபாய் கொடுக்கும். அந்த தொழில் நடக்கிற மாதிரியானா இப்ப சில நேரம் 1000 ரூபாயும் அம்புடும். எங்களுக்கு 500 ரூபாயும் அம்புடும். அந்த தொழில் மீன் படுறத பொறுத்து. இப்ப அதுல கொண்டு வந்தானா உங்களுக்கு இப்ப எங்களுக்கு 1000 ரூபாய்க்கு தொழில் நடந்தானா உங்களுக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் கொடுக்கணும். எங்களுக்கு அதுல வர மிச்ச காசை எடுத்து வந்து சாப்பாடு வாங்கணும். கடையில போய் அரிசி சாமான் கொச்சிக்காய் வெங்காயம் உப்பு புளி வாங்கினா சமைக்க. அடுத்தது சின்ன பொடியன் அவரு நேசரி படிக்காரு. அவருக்கு இந்த கொப்பி சாமான் அந்த பேக்கு சாமான் வேண்டணும். அந்த காசுலன்னா அந்த காசை எடுத்து சாமான் பண்றதுக்கான காசு காணாது. அப்ப அது என்ன என்றாலும் ஒரு சொந்த பொருளா இருக்க மாட்டா எங்களுக்கு. இப்ப பகல் முத்தா ராமுத்தா நாங்க அந்த தொழிலை செய்வோம். தொழிலை செய்யக்குள்ளனா ஒரு 2000-3000 கிடைக்கும். கிடைச்சான்னா அப்ப அந்த மீனை கொண்டு வந்து இதென்றாலும் ஒரு வாகனத்துல சைக்கிள் என்றாலும் மீன் இந்த பொட்டியில கட்டி எடுத்து ஓடி திரிஞ்சு விற்கலாம். ஊருக்குள்ள வித்தான்னா அதுல கொஞ்சம் லாபம் வரும். லாபம் வந்தான்னா அந்த காசை சேர்த்து வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சம் பொருள்களை வாங்கி திருத்தி கொள்ளலாம். அப்படி ஒரு வாழ்வாரம் இருக்க மாட்டான்னா ஒரு பெரிய உதவியா இருக்கும் எனக்கு. இந்த அங்க அந்த மீனை பிடிச்சான்னா வந்து ஊருக்குள்ள நடந்து விற்கிற மீன். இந்த இந்த பால்ச்சன கிராமத்துக்குள்ளன்னா எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல தோணியானா இப்ப புது தோணி வாங்குறேன்டானா 1 லட்சம் போகுது. செகண்ட் ஹேண்டா எடுக்கிறாண்டா அப்படி 70-80 போகுது. உங்களுக்கு இப்ப கியூஆர் அந்த வசதியில் ஒண்ணும் இல்லையா? கியூஆர் வருது. எவ்வளவு வருது? 10,000 ரூபாய் வரும். 10,000. இப்ப உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி அவங்க கேட்கலையா? எனக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்திருக்கு தோணி ஒன்று வாங்கி தாங்கன்னு சொல்லி கேட்கலையா? அவங்ககிட்ட கேட்டாலும் அவங்க அப்படி தரக்கூடிய இதுல இல்ல, சூழ்நிலையில இல்ல. கேட்டுனீங்களா? இந்த 15 இப்ப உங்களுக்கு தோணி ஒன்று வாங்கி தரேன்னு சொல்லுங்க. இப்ப உங்களோட வைஃப் தான் இப்ப நான் போகல ஆட்டோ கிட்ட போகல. உங்களோட வைஃப் தான் இப்ப வந்து அழுதே ஒப்பாரி வச்சு கூட்டிட்டு வந்தவன். சரியா? இப்ப நான் என்ன கேட்கறேன்னு சொன்னா
அந்த தோணிக்காக வந்து இவ்வளோ அழுறாவ சரியா. அப்ப அதுல மனவேதனை எனக்கு விளங்குது சரியா. அப்ப அந்த தொழிலுக்காக நீங்க அழுறாங்க. அந்த தோணியை வந்து தச்சலா சரியா. நான் எல்லா வீடியோலையும் சொல்ற போல கடவுள் தான் தச்சலா யாராவது இந்த தோணியை வந்து வாங்கி தராங்கன்னு வைங்க சரியா. நடக்குமா நடக்காதுன்னு எனக்கு தெரியாது. அப்படி வாங்கி தந்தா உங்களோட கஷ்டம் தீருமா? அடுத்தது நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு உழைக்கலாம்? இப்ப என்னண்டா என்ன பொறுத்தவரையில எல்லாரும் தேவை இருக்குண்ணா. எல்லாருக்குமே தேவை இருக்கு. இப்ப நான் இதை முடிச்சுட்டு போகல இன்னொரு ஆள் வந்து மறிக்கலாம், இன்னொரு ஆள் மீறி நாங்கள் வீடியோ எடுக்கலாம். எல்லாருக்குமே தேவை இருக்கு. எல்லாருமே இப்போ நாங்கள் யூடியூப் செய்கிறோம். இப்போ பாஸ்டர் வந்திருக்கோம்னோடனே முழு பேருமே வந்து அண்ணா அது இல்லை இது இல்லை அது வாங்கித்தாங்க இது வாங்கித்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் எங்களோட நோக்கம் வீடியோ எடுத்து போடுவோம், ஒரே ஒரு உதவி செய்வோம். அந்த உதவி மூலமாக அவங்க இனி வாழ்க்கையில முன்னுக்கு வரும். சொல்றது சரியானே? சரி. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குடும்பத்துக்கு இப்படித்தான் போய் உதவி செஞ்சோம். உதவி செஞ்சு முடிஞ்சோன்னா அடுத்த வீடியோல இன்னொரு உதவிக்காக முன் வைப்பா. அப்படி இருக்கக்கூடாது. இப்ப உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 26. 26 வயசு. அக்காக்கு 26 சரி. அப்ப உங்களுக்கு ஒரு தொழிலை வந்து செஞ்சா அந்த தொழில் ஊடாக ஒவ்வொரு நாளும் உங்களால உழைக்கலுமா? அந்த அந்த உழைப்பின் ஊடாக உங்களோட வீட்டுல இருக்கிற இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து நீங்களே தீர்த்து கொள்ளும் சரியா. அப்ப என்ன செய்யலாம் உங்களால? எனக்கு மீன் தானா? மீன் இப்படிதான், வேற இது தெரியாத மீன் இப்படிதான். இப்ப எனக்கு சொந்தமாக இப்ப எனக்கு முக்கியமான சாமானா 2 சாமான் தேவைப்படுது. ஒன்று ஃபைபர் அதாவது தோணி இருந்தான்னா அதுக்கு போய் மீனை பிடிச்சிட்டு வருவேன். வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்கானா இங்க கொண்டு வந்து ஐசியும் காசிக்கும் எடுத்து போகணும். என்னது? ஐஸ் கட்டி பாக்கெட் பண்ணி பிரிட்ஜுக்குள்ள வச்சு தருவாங்க. அவங்கள்ட்ட காசு கொடுத்தான் வாங்கணும். அதை வாங்கி தானா கொண்டு போய் அங்க ஐஸ் அடிச்சு போட்டியில வச்சு இருந்தா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு கரப்பட்டான்னா இங்க வீட்டை கொண்டு வரணும். வீட்டை கொண்டு வந்தான்னா இங்க இப்ப எனக்கு ஒரு சக்கில் இருக்க வேண்டாம், பொட்டியா காட்டி தானே நான் ஊருக்குள்ள ஓடி மீனை விற்பேன். மீனை வித்து தானே இங்க வந்து காசை கொடுத்து ஓடி சமைச்சு சாப்பிட்டு தான் அந்த சாப்பாடை கட்டி எடுத்து நான் திருப்பி ராவையில போவேன். ராவையில வேணா திருப்பி ராவையில அந்த மீனை பிடிச்சி திருப்பி காலையிலையும் வந்து அதை மாதிரி சொல்லி செஞ்சேன்னா நான் கொஞ்சம் ஏதோ படிப்படியா நான் முன்னேறி கொள்வேன். இப்ப எனக்கு என்ன முக்கியமான சாமான் 2 சாமான் தேவைப்படுது. ஃபைபரும் சைக்கிளும் தேவைப்படுது. ஏன்டா இப்ப சைக்கிள் இல்லையா உங்கள்கிட்ட? இல்லண்ணா சைக்கிள் இல்ல. அப்ப இப்ப எப்படி என்னதுல போயிட்டு வரலாம் மாதிரி நடையெல்லாம் நடையெல்லாம் இந்த 8-7 கிலோமீட்டர் போகணும். மாத்துக்கு போறோம். உங்களோட சொந்த இடம் இது? எந்த சொந்த இடம் பணிச்சாங்க. உங்களோட பால்சேனை. இப்ப கல்யாணம் கட்டி எவ்வளவு காலம்? 6 வருஷம். 6 வருஷம். இப்ப உங்களோட சொந்தக்காரர்கள் ஒருத்தர் வெளிநாட்டுல இல்லையா? இல்ல, ஒருத்தருமே இல்ல. உங்களுக்கு சொந்தக்காரர்கள் யாரா கொஞ்சம் காசு வந்து சைக்கிள் வாங்கி தர மாட்டாங்களா? அப்படி நான் எல்லா டைம் கேட்டு பார்த்தேன். எல்லாரும் இருக்காங்க சொந்தக்காரங்க, எல்லாரும் இருக்காங்க, நிறைய ஆக்கள் இருக்காங்க. ஆனா இந்த கஷ்டத்துக்கு நான் அவங்ககிட்ட என் வாயில கேட்டு பார்த்தேன். எனக்கு ஒரு 50,000 காசு தாங்க, உதவி செய்யுங்க, நான் அங்க கடன் எடுக்க போறேன் இங்க கடன் எடுக்க போறேன் தாங்க, எனக்கு கொஞ்சம் காசு நம்பிக்கை தாங்கண்டு. ஆனா என்னைய நம்பி ஆனா ஒருவனு அவங்க தரல. என் சொந்தக்காராக தான் எல்லாம் எனக்கு நெருங்கிய சொந்தம் தான். ஒருவனு தரல. வெளிநாட்டுல இருக்காங்க, நான் போய் சொல்ல மாட்டேன், உண்மையா தான் வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்க கேட்டான்னா சவுதியில இருக்காங்கன்னா அவங்ககிட்ட இப்படி நான் ஒரு பேரோன்னு சொல்லாதீங்க, விஷயத்த சொல்லுங்க. இப்படி நான் அவங்ககிட்ட ஒரு 50,000 தரக்கான்னா கோல் பண்ணிருப்பேன். கால் பண்ணி கேட்டிருப்பேன். எனக்கு சாப்பாடு கஷ்டத்தெல்லாம் கூடுதலாக கேட்டேன். இப்படி என் வீட்டுல ஒரு இது இல்ல, கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, வாடகைக்கு ஃபைபர் எடுத்து போறேன், எனக்கு 2 ஃபைபர் இருந்தா சொந்தமா நான் தான் அதை தொழில் செஞ்சு என் மணி இந்த பஞ்சாயத்துக்கு என் பிள்ளைக்கு சோறு கொடுப்பேன், எனக்கு ஃபைபர் வேண்டாம் போறேன், நீங்க கடனா தாங்கன்னா அவங்களை திருப்பி தாரேன்ட்டு அவங்ககிட்ட கேட்டேனா. அவங்க அந்த தாரேன் இந்த தாரேன்ட்டு ஏமாத்திய விட்டுட்டாங்க. அதில் சரியில்லை. பிறகு வாடகைக்கு எடுத்து போனால் அவங்களோட ஃபைபர் கூட 5,000 போட்டு பிறகு அவங்களோட ஃபைபரும் போய் விட்டுத்தானே. பிறகு இப்போ ஒரு தொழிலும் இல்லை, சும்மா வைக்கிற வீட்டில் வேலைக்கு போகிறேன். போனான்னா கூலி வேலைக்கு போகிறேன், சாப்பாடு அவங்க தருவாங்க. ஒரு நாளைக்கு என்ன 2,500 3,000 போகுது. அது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு கூப்பிடுவாங்க. பிறகு அந்த வேலை முடிஞ்சவனே அந்த வீட்டில் இருக்கேன். இப்போ இன்னொரு விஷயத்துக்குள்ள வருவோம். உங்களுக்கு யாரும் வட்டி இல்லாத ஒரு கடனை இருந்தா நீங்க உழைச்சி ஒரு கொஞ்சம் காசை கட்டி முடிப்பீங்களா? அப்படி தந்தானா முடிக்கலாம். 1 லட்சம் தந்தா 1 லட்சம் தான் கொடுத்து முடிக்கலாம். அப்படியாண்டா அப்படி கொடுக்கலாம், அப்படின்னு செய்யலாம். அப்படின்னு செய்யலாம். உங்களால ஏழும் அது ஒவ்வொரு மாசம்னாலும் சரி அப்படி செய்யலாம். ஒரு கொஞ்சம் காசு வந்து கொடுத்து
அடுத்ததுண்ணா இன்னொன்று எனக்கு வீட்டு தோட்டம் செய்யணும் சரியான ஆசைண்ணா. அப்ப எனக்கு இந்த கம்பு வெட்டுறதுக்கு எல்லாம் காட்டுல போயில அது பிடிக்கிறாங்க, அதால கம்பு மட்டும் இல்லாதண்ணா வேலைக்கு எனக்கு ஒரு இதுவும் இல்லைண்ணா. அதுக்கு போஸ்ட் கட்டியால் அப்படி கம்பியல் வேண்டி வேலை கட்டினா என்னால வீட்டு தோட்டம் செய்யலாம். அவர கையை மட்டும் எதிர்பார்க்காம நானும் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போ வீட்டு தோட்டம் செய்ய போறேன்டாக்கா நீ அதுக்கு மோட்டர் வேணும், அந்த நிறைய வேலைகள் வந்து இருக்குல்லோ, அதுக்கு நிறைய காசு கொண்டு போகும்லக்கா. அதை விட்டுட்டு ஒரு கோழி வளர்ப்பு அப்படியான இதில் பார்க்கலாமே. அதான் எதாண்டாலும் ஒரு உதவி இருந்தான்னா எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்க முன்னேறி கொள்வோம்ண்ணா. எதாண்டாலும் ஒரு திட்டம் வந்துதான்டா சரி. இந்த இதால போறோம்னா ஜானைக்கு பயந்து போகணும். ஜானக்காடு அங்கால சரி. ஓ இந்த எங்க வீட்டுக்கு பின்னிக்கிரிக்கு இந்த வீட்டு ஓரத்தால ஜானை வந்து போகும். ஜானை வந்து போகும் வீட்டு ஓரத்தால. போறதும் பயந்து பயந்து தான் போறேன் தொழிலுக்கு. திருப்பி பாரதும் அங்க இருந்து பயந்து பயந்து அண்ணா வாரு. பக்கத்துல இருக்குதானே என்ன வளவு, அந்த வளவுக்குள்ள எல்லாம் வந்து நிக்கும். இந்த அரிக்குதுக்குள்ள ஒரு வெட்ட ஒரு வளம் உண்டு, அதுக்குள்ள நிக்கும் ஜானை வந்து. எல்லாத்துக்கும் பயந்து. சகோதரம் எத்தனை? சகோதரம் 2 பேரு, 3 பேரு. அவங்களும் இந்த மீன்பிடி தொழில் தான் செஞ்சிருக்காங்க. அவங்க சகோதரம் என்ன செய்யறாங்க? அவங்க மீன்பிடி தொழில் தான். எங்க இருக்காங்க? ஒரு ஆள் அங்க அண்ணா சின்ன பனிச்சங்கன்ல கல்யாணம் முடிச்சிட்டு இருக்காரு. 4 பேரும் இருக்கு. அவங்க வசதியா இருக்கிறாங்க இல்லாட்டி உங்களை மாதிரி தானே? எல்லாரும் வெங்கலமாயான இப்படித்தான் பிரச்சனை. ஆனா அவங்களுக்கு சாப்பாடுக்கு பிரச்சனையா? சாப்பாடுக்கு ஆனா இந்த கூலி வேலைகளுக்கு போறேன்னா வெள்ளாம வெட்ட போனா ஒரு சாக்கு தருவாங்க ஒரு நாளைக்கு வெட்ட போனா. சரி அதெல்லாம் கொண்டு வந்தேன்னா சாப்பாட்டுக்கு கொண்டு மில்லுல கொடுத்து குத்தி எடுத்து பாரு. அதனால பிரச்சனை இல்லை, சாப்பாடு பிரச்சனையும் இல்லை. ஆனா தொழில் தான் என்ன பிரச்சனை. இப்ப கடனுகள் அது கட்டுறேன்டான்னா இப்ப நமக்கு சொந்தமா ஒரு தொழில் இருந்தா கரண்ட்ல நீங்க அடுத்தது அப்படியா? இல்ல யாரும் எடுத்திருந்தா நான் கல்யாணம் கட்டி வர முதல் இவங்களுக்கு எடுத்து கொடுத்திருந்தாரு. உங்களுக்கு தந்த 9 வயசு எனக்கு இருக்கக்குள்ள அப்பா செத்துட்டாரு. சின்னனாவும் அம்மாவும் தான் கஷ்டப்பட்டவங்க, நிறைய கஷ்டப்பட்டு. அப்பா சாகக்குள்ள 3 பொம்பளை பிள்ளைகளும் என்னோட சேர்த்து 2 அக்காங்களும் நானும் சின்னனாவும் தான் இருந்தேன். சின்னனா ஒரு கண்ணியால தொழில் செய்யறேன், அம்மா ஒரு கண்ணியால ஆத்துக்கு போய் தான் எங்களை வளர்த்துறேன். அவ வலை எல்லாம் வீசுவாங்க அண்ணாரமே. அவங்களோட அம்மா வலை வீசி இவங்களை சாப்பாடு கொடுத்து வளர்த்து. இதுக்குள்ள இருக்க சாப்பாடு எல்லாமே வேண்டாம், இந்த கரண்ட் எல்லாமே சின்ன செஞ்சதுதான். அவங்க அவரு பனிச்சங்கல்ல இருக்காரு. பனிச்சங்கல்ல கல்யாணம். அவர் கல்யாணம் கட்ட முதல்ல இதெல்லாம் செஞ்சு தந்தவர். அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவரு எங்களை செஞ்சு தந்துருக்காரு. கரண்ட் எல்லாம் அவர் தான் எடுத்து தந்தவர். அம்மாவும் போற ஆத்துக்கு மீன் பிடிக்க. அவர் அம்மாக்கு எத்தனை வயசு? அம்மாக்கு இப்ப 69 வயசு. அப்பா இல்லன்னு இறந்துட்டா? 9 வயசுலயே அவரு. நீங்க சகோதரம் 3 பேர்? பொம்பளைகள் நாங்க 3 பேரும். அப்பா சாகக்குள்ள அண்ணா ஒரு ஆளும் இருந்த, அக்காவும் மூத்த அக்காவும் அண்ணாவும் கல்யாணம் கட்டி இருந்தவங்க. அப்பா சாகக்குள்ள நாங்க பொம்பளைகள் 3 பேரும் ஒரு அண்ணாவும் தான் இருந்தேன். எங்களை சின்னல இருந்த அண்ணாவும் நிறைய கஷ்டப்பட்டவரு, அம்மாவும் தான் சேர்ந்து எங்களை வளர்த்து. சரி சரி சரி. ஐயோ ஐயோ. ஆனா இப்ப இப்படித்தான். இப்ப அண்ணா ஒரு விஷயம் சொல்ற வழியா கட்டுக்கொள்ளுங்க, போய்க்காங்க. இப்ப உங்களுக்காவது வீடு இருக்கு, வீடு இல்லாமக்கா நிறைய பேர் வந்து கொட்டில இருக்காங்க, குடியில இருக்காங்க. சரியா? அப்படி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. சரியா? அடுத்தது வந்து நீங்க நல்ல என்னோட நீங்க நல்ல ஃபிட்டா இருக்கீங்க, உடம்பு முருகன உடம்பா வந்து இருக்கீங்க, உங்களால செய்யல ஒன்றும் இல்லை. சரியா? நீங்க வந்து செய்யற மாதிரி தொழில வந்து செய்யுங்க. அடுத்தது வந்து அக்கா நான் சொல்றேன், 2 பேரும் வந்து சேர்ந்து கடவுள்கிட்ட வந்து பிரேயர் பண்ணுங்க. சரியா? எங்களால இப்ப இரவு எத்தனை மணி இப்ப டைம் பாவம் பாருங்க 8:21. எங்களால விருப்பம் உங்களுக்கு உதவி கிடைக்கும்னு சொல்லி. ஆனா இந்த இருக்கிற வீடியோ பாக்குற மனசுல அது தோணும். அது தோணி அது அவங்களோட மனசுல தோன்றி அவங்க அதை உதவி செய்யறதுக்கு முன் வந்தா தானன்னா எங்களால உதவி செய்ய இயலும். ஏன்னா ஒரு நாள் நாங்க எங்கட கையால எங்கட காசு தாரல, நாங்க எங்கட காசுல தூக்கி வீட்டை பூட்டி வச்சுட்டு இல்லை, எங்கிட்டையும் காசு உதவி செய்யற அளவுக்கு இல்லைண்ணா.
இப்போ எங்கட பொருளாதாரத்தை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து இருக்க எழுது. ஆனா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கடவுள் நம்மளையும் என்னையும் பயிற்சி அந்த நிலைமைக்கு கொண்டு வருவார். அந்த டைம்ல நாங்க எங்கட தூக்கி தருவோம். அந்த வகையில ப்ரே பண்ணி கொள்ளுங்க. நான் எல்லாருக்குமே அதான் சொல்றேன். நான் இந்த உதவி செய்யற ஆக்கள்கிட்ட நான் கேட்கிறேன், கையெழுத்து கேட்கிறேன். எனக்கு இந்த முக்கியமான சாமான் 2 சாமான் வந்தான் எனக்கு நிறைய உதவியா இருக்கும். ஒரு சக்கிலும் ஃபைவரும் ஒன்று இருந்தான்னா நான் ஏதோ இந்த பஞ்சாயம் புள்ள குட்டியை நான் வளர்த்து கொள்ளுவேன். ஏதோ என்னையால் முடிஞ்ச அளவுல நான் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவேன். எனக்கு அந்த உதவி செய்கிற ஆக்கள்கிட்ட நான் கேட்குறேன், எனக்கு இது 2ஐயும் எனக்கு தந்துடலாம்டா, பெரிய உதவியா இருக்கும். உங்களை நான் கடவுள் சாணத்தில் நான் வச்சு நினைப்பேன். சரி சரி, ஓகே. அப்போ இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்வோம் மக்களே. சரியா? நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு வந்து உதவி செய்ய யாராவது வந்து விருப்பமாக வந்து முன் வருவீங்கன்னு சொன்னால் பேடி பாய்ஸ் யூடியூப் சேனலில் எங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற மூலமாக இவங்களுக்கு வந்து உதவி செய்யலாம்னு சொல்லிக்கொண்டு அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோ உங்களை சந்தை மாதிரி உங்களிடம் விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ். வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வணக்கத்தை தெரிஞ்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை நாங்கள் கஷ்டப்பட்டு உண்மையிலேயே கஷ்டத்தில் தான் நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் இந்த அண்ணாட்ட சொல்லி எங்களோட கஷ்டத்தை சொல்லியிருக்கோம். அப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மற்றாக்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்து பகுதி எண்ணி இதை தட்டி விட்டு போகாதபடிக்கான் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்படின்னு பார்த்து உதவி செய்யும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த உதவி வந்தால் எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இந்த உதவி செய்கிற ஆக்களுக்கு நாங்கள் நிறைய கடமைப்பட்டிருக்கோம். இந்த உதவி செய்கிற நீங்கள் 100 வருஷம் நல்லா இருப்பீர்கள். எங்களுக்கு இந்த உதவியை மட்டும் நீங்கள் இப்படியாவது எங்களுக்கு செஞ்சு தாங்க. நீங்கள் கடவுள் மாதிரி எங்களுக்கு இந்த உதவி செஞ்சால் ஒரு குடும்பத்தை நீங்கள் வளர்க்குற மாதிரி இந்த உதவி செஞ்சு தந்துடுறேன்டா எங்களுக்கு. இதை தட்டி விடாமல் நீங்கள் உதவி செஞ்சதுக்கு உங்களுக்கு பெரிய நன்றியாக இருக்கும். இதை நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு தாங்க. இந்த இது புது தோணி வாங்குறேன்டா 1 லட்சம் போகுது. செகண்ட் ஹேண்டா தோணி வாங்குறேன்டா 50-60 ரூபாய்க்குள்ள போகுது. எனக்கு செகண்ட் ஹேண்டா நீங்கள் எடுத்திருந்தாலும் சரி தான், புதுசாக நீங்கள் தந்தாலும் சரி தான். நீங்கள் தாரது நான் ஏதோ எனக்கு அது பெரிய உதவியாக நான் அதை ஏற்றுக்கொள்வேன். என்னைய நீங்கள் ஒரு உங்களோட ஒரு பிள்ளையா நினைச்சு என்னைய இந்த 5 தோணி எனக்கு தந்துக்கிறேன்டா, பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதை மட்டும் எனக்கு இதை மட்டும் செய்யுங்க. நீங்கள் செஞ்சேன்டா பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும். உங்களுக்கு நன்றி, நிறைய கடமைப்பட்டிருப்பேன் நான்.